Hi everyone. Mass transfer first lecture la what is mass transfer nu paathom, applications of mass transfer paathom, then basic law of mass transfer, that is fixed law of diffusion nu paathom. Fixed law says the rate of mass diffusion per unit area in a given direction is directly proportional to the concentration gradient along the direction. In the lecture la nama the fixed law of diffusion few geometries, simple geometries apply பண்ணிட்டு we are going to derive handy expressions for calculating rate of mass flow or rate of mass diffusion through different geometries. Okay, நம்ம heat transfer ல heat conduction பார்த்தோம். Fourier of heat conduction பார்த்த உடனேயே steady state heat transfer through a plane slab அப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஸ்லாப் இருந்தானா லெஃப்ட் சைடில் வந்து ஹை டெம்பரேச்சர் T1 இருக்கு, ரைட் சைடில் லோ டெம்பரேச்சர் T2 இருக்குன்னா heat flows from high temperature to low temperature side அப்படின்னு. அதே மாதிரி இங்கே diffusion heat mass transferல ஒரு ஸ்லாப் இருக்கு, அது ஒரு ரப்பர் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்கலாம், whatever it is. ஒரு மெட்டீரியல் இருக்கு, ரெண்டு சைடும் ஒரு பர்டிகுலர் கேஸ் எடுத்துக்கிறோம், அதோட கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸாக இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதில் கான்சன்ட்ரேஷன் CA1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரைட் ஹேண்ட் டைரக்ஷன் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து CA2ன்னு எடுத்துக்கிறோம். என்ன அசியூம் பண்றோம், CA1 is greater than CA2 அப்படின்னா இந்த particular species gas will flow from the higher concentration side to lower concentration side, அதாவது it will flow from left to right. ஓகே, இது நிறைய ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் இருக்கு. fuel cells அப்படின்னு நம்ம பின்னாடி படிக்க போறோம் பவர் பிளான்ட்ல. அந்த ஃபியூவல் செல்ல பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரேன் இருக்கும், புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் ஒரு மெம்பரேன் இருக்கும், தின் சிந்தட்டிக் மெட்டீரியல். அது வழியே தான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பெனிட்ரேட் ஆகி போகும். அது ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். அது சால்வ் பண்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஜியாமெட்ரி தான் கொடுக்குறோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். எப்படி நம்ம வந்து அந்த ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷனை த்ரூ பிளேன் ஸ்லாப் நம்ம சால்வ் பண்ணும்போது Q is equal to K into A into high temperature T1 minus low temperature T2 divided by L, while L is the thickness of the material slab அப்படி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி we can derive molar flow rate through this particular material N dot A is equal to capital D into A by L into CA1 minus CA2. அப்படியே சிமிலரா இருக்க பாருங்க, K க்கு பதிலா D இருக்கு, சேம் ஏரியா A இருக்கு, T1 minus T2 க்கு பதிலா ஹையர் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் லோயர் கான்சன்ட்ரேஷன் CA1 minus CA2 இருக்கு. அங்கே லெங்த் மாதிரி இங்கேயும் டிவைடட் பை லெங்த் கொடுத்துருக்குறோம், ஐ மீன் திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப், அதுதான் Lங்கிறது. ஸோ சிமிலர் ஃபார்முலா we are able to use here. கிளியர்? அதே மாதிரி நம்ம ஹீட் கண்டக்ஷன்ல steady state heat conduction through சிலிண்டருக்கு நம்ம வந்து we derived formula for heat transfer rate. அதே மாதிரி இங்க நம்ம என்ன சொல்றோம்னா மோலார் ஃப்ளோ ரேட். இது மாதிரி ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்கு, உள்ள ஒரு கேஸ் இருக்கு, வெளியில ஒரு கேஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் கேஸோட கான்சன்ட்ரேஷன் இன்சைட் பாத்தீங்கன்னா CA1 இருக்கு, அவுட் சைட்ல CA2 இருக்கு. CA1 is greater than CA2 அப்படின்னா naturally that particular gas will flow from inner side to outer side through the cylindrical material. In the case la what will be the formula for molar flow rate அப்படின்னா Na is equal to 2 pi into L into D into CA1 minus CA2 divided by ln R2 by R1. இதுல L அப்படிங்கிறது length of the cylinder, D diffusion coefficient தெரியும், CA1 CA2 வந்து concentration at inner side and concentration at outer side, and R1 is smaller radius inner radius and R2 is outer radius larger radius. Similarly நம்ம ஸ்பியருக்கும் கண்டக்ஷனுக்கு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி we can derive a formula for mass transfer through a spherical container. Na is equal to 4 pi into R1 R2 into D into CA1 minus CA2 divided by R2 minus R1. Clear? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சதுனால இப்போ நமக்கு ரொம்ப குயிக்காக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது.
Let us try to solve two problems. First problem, the problem says helium diffuses through a plane membrane of 2 mm thick. At the inner side of the concentration, the concentration of helium is 0.025 kg mole per meter cube. At the outer side, the concentration of helium is 0.007 kg mole per meter cube. What is the diffusion flux of helium through the membrane? Assume the diffusion coefficient of helium with respect to this particular plastic material is 1 into 10 power minus 9 meter square per second. Okay, let us try to understand the problem. It is a plane membrane. அப்படின்னா என்ன ஒரு ஸ்லாப்னு எடுத்துக்கிறோம். ஸ்லாப் மெம்பரேன் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட thickness capital is L is given as 2 millimeters. Convert that into meters. 0.002 meter. Concentration on inner side, left hand side பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க Ca1 is equal to 0.025. While on the other side, outer side is Ca2, that is equal to 0.007 kg mole per meter cube. And then diffusion coefficient capital D அவங்களே கொடுத்திருக்காங்க for helium through this particular material is 1 into 10 power minus 9 meter square per second. நாம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா diffusion flux. எப்படி heat and heat flux கூட வித்தியாசம் தெரியும். ஹீட்ங்கிறது கேபிட்டல் Q. So capital Q divided by unit area போட்டோம்னா அதை வந்து heat flux னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க molar flow rate அப்படின்னா capital N, molar flux அல்லது diffusion flux னு சொன்னா capital N divided by unit area னு அர்த்தம். அவ்வளவுதான். ரைட். சோ இங்க பாத்தீங்கன்னா diffusion flux MA ன்னு இருக்கு. இது ஒரு typographical error. Actually capital N suffix A divided by area capital A. Yes. So molar flux capital N divided by capital A is equal to D into Ca1 minus Ca2 divided by L. D is given as 1 into 10 power minus 9. Substitute பண்ணிக்கலாம். Thickness of the slab 0.002 meter. Ca1 0.025. Ca2 0.007. So molar flow rate Na by A is equal to 9 into 10 power minus 9 kg mole per second meter square. Per meter square ங்கிறதுனால kg mole per second meter square வருது. Again இது MA ல capital N suffix A னு ரீட் பண்ணிக்கோங்க left hand side. I think கரெக்ட்டா தான் கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். molar flux Na by A. I think understood. We'll solve the second problem. Oxygen at 25 degrees Celsius and pressure of 2 bar is flowing through a rubber pipe of inside diameter 25 millimeters and wall thickness 2.5 millimeters. The diffusivity of oxygen through the rubber is 0.21 in 10 power minus 9 meters square per second, and the solubility of oxygen in rubber is 3.12 into 10 power minus 3 kg mole per meter cube bar. Find the loss of oxygen by diffusion per meter length of the pipe. Again, இது ஒரு straightforward problem. இது வந்து mass transfer through a cylindrical hollow cylinder. அந்த கேஸ் தான். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஆக்சிஜன் அதோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 25 டிகிரி செல்சியஸ்ல. என்ன ப்ரெஷர்ல இருக்குன்னா 2 bar ப்ரெஷர்ல இருக்கு. இட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ ரப்பர் பைப். நம்ம இங்க பார்க்குறோம் இது ஒரு ரப்பர் பைப். டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னர் டயமீட்டர் வந்து 25 millimeters. வால் திக்னஸ் 2.5 millimeters. அப்போ அவுட்டர் ரேடியஸ்ங்கிறது இன்னர் ரேடியஸ் பிளஸ் வால் திக்னஸ் 25 mm plus 2.5 னா 27.5 mm. ரைட். So inner radius plus wall thickness போட்டீங்கன்னா you will get outer radius. Okay. Diffusivity of oxygen through the rubber நம்ம டேட்டா புக்ல பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தில் அவங்களே கொடுத்துருக்காங்க capital D is equal to 0.21 in 10 power minus 9 meter square per second. Then solubility of oxygen in rubber னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த solubilityங்கிறது என்னன்னா concentration divided by pressure னு அர்த்தம். அது பேர் தான் solubility. இப்போ இந்த solubility இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? concentration கண்டுபிடிக்கலாம். அப்போ solubility வந்து ப்ரெஷரால given ப்ரெஷர்ல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன கான்சன்ட்ரேஷன் CA இருக்குங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ரைட்.
ஸோ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க T25 degree Celsius, ப்ரெஷர் வந்து இன்சைடு வந்து 2 bar, இன்னர் டயமீட்டர் வந்து 25 mm. ஸோ இன்னர் ரேடியஸ்னா பை 2 போட்டுக்கோங்க, 0.0125 மீட்டர்ஸ், திக்னஸ் 2.5 mm, அதாவது 0.0025 meters. இப்போ inner radius plus thickness will give you outer radius R2 is equal to 0.015 meter. DAB கொடுத்திருக்காங்க ப்ராப்ளத்துல. Solubility is given, you just multiply it by the corresponding pressure to get concentration. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, loss of oxygen. இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால ஆக்சிஜன் உள்ள இருந்து பைப் வழியா ரப்பர் பைப் வழியா வெளியில வேஸ்ட் ஆக போகுது. வாட் இஸ் தட் லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு லாஸ் ஆகும் for 1 meter length of the pipe கேட்டிருக்காங்க. அப்ப capital L can be assumed to be 1 meter. Right. Let us try to solve the problem. So இப்போ concentration வேணும்னா ஏற்கனவே நான் சொன்னேன், solubility pressure ஆல multiply பண்ணா you will get concentration. அப்ப inner sideல இருக்க concentration CA1 வேணும்னா solubility multiply inner pressure. Inner pressure 2 bar னு கொடுத்திருக்காங்க. just barலயே நீங்க யூஸ் பண்ணுங்க. Substitute பண்ணீங்கன்னா CA1 equal to 6.24 in 10 power minus 3 kg mole per meter cube. அதே மாதிரி molar concentration on outer side வேணும் அப்படின்னா solubility multiplied by outer pressure. ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் பைப் வெளியில் இருக்க ப்ரெஷர் கொடுக்காதனால நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ப்ரெஷரை 0ன்னு எடுத்துக்கணும். வேற எந்த ப்ரெஷர் நம்ம அசியூம் பண்ண முடியாது. இப்போ 0ன்னு எடுத்துட்டீங்கன்னா solubility multiplied by 0, CA2 will be 0. அப்ப inner sideல we have concentration of 6.24 in 10 power minus 3 kg mole per meter cube. Outer side CA2 is 0. அப்ப naturally என்ன ஆகும், உள்ள இருந்து வெளியில oxygen will flow. இப்போ molar flow rate N is equal to 2 pi L into D into CA1 minus CA2 by ln R2 by R1. நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 meter length assume பண்ணிக்கலாம். இப்போ L is equal 1 meter. D வந்து 0.21 10 power minus 9 கொடுத்திருக்காங்க. CA1 வந்து 6.24 in 10 power minus 3. CA2 is 0. So minus 0 divided by ln R2 by R1. போட்டீங்கன்னா you will get 4.51 in 10 power minus 11 kg mole per second. இப்போ per second க்கு 4.51 in 10 power minus 11 kilo moles of oxygen will be lost. Clear? Yes. நல்லா go through பண்ணுங்க. இன்னும் one more time go through பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா just ask.